அன்பார்ந்த சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எங்கேயாவது வெளியே போயிருக்கோம், அதாவது ஒரு கோவிலுக்கு போவோம், ஒரு சில இடங்களுக்கு நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு போகும்போது அங்கே பிச்சைக்காரர்கள் வருவாங்க. அவங்களுக்கு நம்ம காசு கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது நம்ம மனசில் என்ன தோணும், நம்ம ஒரு புண்ணியம் பண்ணிட்டோம், இது ஒரு புண்ணியமான ஒரு காரியம் அப்படின்னு நம்ம தோணும். ஆனால் உண்மை என்ன தெரியுமாங்க, நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம தாங்க கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கடவுள் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. அதனால் எப்போவுமே நம்ம அப்படி தான் நினைக்கணும். இதை தாங்க ஸ்ரீ சாய் சரிதத்தில் அத்தியாயம் 8ல் பாபாவும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, பாபா ஷீரடியில் இருந்தார், ஷீரடி மக்கள்கிட்ட நல்லா பழகினார், அவங்க கூட நல்லா அன்பாக இருந்தார். அவங்களோட ஒவ்வொரு வீட்டிற்கும் போய் பிச்சை கேட்பாராம். ஆனால் எல்லா வீட்டுக்கும் போக மாட்டாருங்க, ஒரு சில வீட்டுக்கு மட்டும் தான் போவார். அப்படி அவர் எந்த வீட்டுக்கு போய் பிச்சை கேட்குறாரோ கை நீட்டி அவங்க கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவருங்க அந்த மக்கள் அனைவரும். அப்படி அவங்க கொடுக்கறது என்ன பண்ணுவார்னா, ஒரு தகர குவளை வச்சுருந்தாருங்க. அதில் தான் என்ன பண்ணுவார், சூப்பு, காய்கறி, பால், மோர் அதெல்லாம் வாங்கி பாருங்க. அதுக்கப்புறம் சோழி அப்படிங்கிற ஒரு சதுர துண்டு வச்சுட்டு இருந்தாருங்க. அதில் தாங்க திடப்பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுப்பார். எல்லாத்தையும் ஒரே இதில் தான் வாங்குவார். எல்லோரும் ஒரே பாத்திரத்துலேயும் ஒரே சோழிலையும் தான் போடுவாங்க. அதை மொத்தமாக வாங்கிட்டு பிரித்து எடுத்து பாருங்கள். ஏன்னா அவர் தான் நாணியாச்சு. அவர் எப்போவுமே என்ன பண்ணுவார்னா, ஒரு சில நாட்களில் மதியம் வரைக்கும் பிச்சை எடுப்பார். அப்படி இல்லைன்னா மதியம் 12 மணி வரைக்கும் பிச்சை எடுத்துட்டு மசூதிக்கு அங்கே எல்லாத்தையும் ஒன்றா ஒரு தட்டில் போட்டு வச்சுட்டு அங்கே மக்கள் வரவங்களுக்கும் கொடுப்பாரு. நாய், காக்கை, குருவி அப்படிப்பட்ட உயிரினங்களுக்கும் கொடுப்பாருங்க. எல்லாமே ஒன்றா ஒரே தட்டில் தாங்க சாப்பிடுவாங்க. அவங்கள விரட்டவும் மாட்டார், ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இப்படி தாங்க அவர் பண்ணிகிட்டு இருந்தார். இது மட்டும் இல்லை, காட்டிலலாம் அவர் இருக்கும்போது பாய்ஜாமா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவருக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. அப்புறம் சில காலம் இப்படியே அவங்க காட்டில் அலைஞ்சு திரிஞ்சு பாபா பார்த்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு பாபா மசூதிலே வந்துடுறது, அங்கேயே அவங்க பாபாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்கங்க. இந்த மாதிரி தாங்க பாபா ஷீரடி மக்களிடம் பிச்சை கேட்டு தன்னுடைய பசிக்கும் மற்ற உயிரினங்களின் பசிக்கும் உணவு கொடுத்தாருங்க. ஓம் சாய்ராம்.